இன்றைக்கி வந்து என்சிஆர்டி சிக்ஸ்த் புக்கில் சோசியல் சயின்ஸ்ன்ற புக்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாடத்துக்கு பார்த்துக்கு முன்னாடி பிரேம்பிள்ன்ற ஒரு அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையை பற்றி பார்க்கலாம். முகப்புரை என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ட் எல்லாரும் வந்து அது முன்னாடி வைக்கணும். எதுக்காகன்னா அந்த முகப்புரை தான் என்ன சொல்லுதுன்னா நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கட்டமைப்பு அடிப்படை கட்டமைப்பை பற்றி தெளிவாக சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன சொல்லுதுன்னா அதான் அவங்க அதாவது முகப்புரையில் ஃபஸ்ட்டு வார்த்தையை என்ன சொல்லிக்கிறாங்க, மக்களாகிய இந்திய மக்களாகிய நாம்னு சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய மக்களாகிய நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுலேருந்து என்ன விஷயம் தெரியுதுன்னா நம்மளுக்காக நாம் வந்து ஒரு சட்டம் வந்து இயற்றுங்க அப்படின்னு சொல்ல வரதே சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்களா இன்னொரு வார்த்தையும் சொல்லிக்கிறாங்க லாஸ்ட்டாக. என்ன சொல்கிறாங்க, அவர் செல்ஸ் திஸ் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. அவர் செல்ஸ் திஸ் கான்ஸ்டியூஷன்னா நமக்கே வழங்குகிறோம்னு அர்த்தம். அவர் செல்ஸ் திஸ் கான்ஸ்டியூஷன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு இயற்றி நமக்கே வழங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பீப்புள் தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான இதுன்னு சொல்கிறாங்க. பவர்ஃபுல் வந்து மக்களுக்கு அவ்வளோ அதிகாரம் கொண்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னும் இந்த விஷயத்தை இப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம், தெரியாமல் இருந்துருக்கலாம். இந்த விஷயம் எதுக்காக இந்த சொல்ல வராங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கினாவே போதும். ஏன்னா ஆல்ரெடி இப்போ 2021-20 குரூப் 1 கொஷின் ஃபஸ்ட்டு கொஷின் கான்ஸ்டியூஷன் இதுதான் கேட்டிருந்தாங்க. முகப்புரையுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு கேள்வி. முகப்புரை இதெல்லாம் என்னது ஜஸ்டிஸு, சாவர்னிட்டி, இறையாண்மை அதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அதை ஃபஸ்ட்டு முகப்புரையில் என்னென்ன இருக்குது, எதுக்காக முகப்புரை வச்சுங்கிறாங்கன்றதே வந்து சில வந்து உச்சநீதிமன்றம் வந்து அதாவது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை வந்து மாற்றக்கூடாது. அது மாற்றுற மாதிரி எந்த சட்டமும் வந்தால் அந்த சட்டத்தை வந்து செல்லுபடி ஆகாதுன்னு நாங்கள் வந்து தீர்ப்பு அளிக்கிறோம்னு சொல்லுவாங்க சார் நிறைய இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை சோசியலிஸ்ட மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அமைப்பதற்கு அதன் அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பதற்கும் உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ் சொல்கிறாங்க. இந்த அமைப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம்ன்றது மக்களுக்கு குடிமக்களுக்கு வந்து பாதுகாப்பும் உறுதியும் வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க, நமக்காக எல்லாம் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்தவங்க யார், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் அங்கே வந்து நிர்ணய சபையில் வந்து என்ன பண்ணாங்க, போய் சட்டம் வகுக்கிறதுக்கு, அதோடைய திருத்தம் பண்ணுறதுக்கு, அதனுடைய பரிசீலனை செய்கிறது, விவாதம் பண்ணுறதுக்கெல்லாம் அதில் இருந்தவங்களாம் யார் மக்கள் சார்பாக ஒவ்வொரு 10 லட்சத்துக்கு ஒரு லட்சத்துக்கு ஒரு ஆள், 10 லட்சத்துக்கு ஒரு ஆள்னு தேர்ந்தெடுத்து அங்கே வந்து அரசியல் நிர்ணய சபையில் வச்சுருந்தாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஜஸ்டிஸ் நிதர் எப்படின்னா, அதாவது சமூக நீதின்றது நீதின்றது எப்படிக்கணும்னா பொருளாதாரத்தில் நீதி இருக்கணுன்றாங்க, சமூகத்துலேயும் நீதி வேணுன்றாங்க, அரசியலில் நீதி வேணுன்றாங்க. அப்படின்னா என்னென்னா, அரசியலில் வந்து எதனா ஒரு குறைபாடு எதனா ஏற்பட்டாலையும் தரணுன்றாங்க, சமூகத்தில் எதனா குறைபாடு இருந்தாலையும் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இதெல்லாம் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அரசியலமைப்பு ஏன் முகப்புரை வச்சாங்கன்னா இதை தான் இது நல்லா தெளிவாக நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுனா தான் அதே பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். இந்திய அரசியல் சட்டம் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. என்ன காரணம்னு சொல்கிறாங்க, அதில் இருக்கிற விதிகள் வந்து மக்களுக்கே வந்து சிறப்பு அதிகாரம் அந்தஸ்து எல்லாத்தையும் தரனால அவங்க வந்து அவ்வளோ முக்கியத்துவமாக கருதுகிறாங்க. அப்புறம் சுதந்திரம், எந்த மாதிரியான சுதந்திரம்னா என்ன சொல்கிறாங்க, சிந்தனைகளுக்கு வந்து சுதந்திரம் வந்து ஒருத்தர் வந்து அவர்களுடைய நல்ல சிந்தனைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து சுதந்திரம் தரணும்னு சொல்ல வராங்க. இதெல்லாம் என்னது முகப்புரையிலே இதெல்லாம் வழங்குறதுக்காக தான் பிரேம்புல்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க, அவங்க வெளிப்படுத்துறதுக்கு, அதாவது சிந்தனை பண்ணிட்டா போதாது, அது வெளிப்படுத்தினா தானே வந்து
4 பேருக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அது வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது அவங்களுடைய நம்பிக்கைக்கு வந்து சுதந்திரம் வேணுன்றாங்க. சில பேர் சாமி கும்பிடுவாங்க, சில பேர் சாமி கும்பிட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை வேணும். அது வந்து நம்பிக்கைக்கு அவங்க சுதந்திரமா நம்பிக்கை வச்சுக்கலாம். இப்ப நீ ஏன் நம்பிக்கை வைக்கிறன்னு அவங்கள போய் நம்ம கட்டாயப்படுத்தவோ, அல்லது எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் நம்மளுக்கு அவ்வளோ அதிகாரம் இல்ல. அந்த சுதந்திரத்த வந்து இந்திய அரசியலமைப்பு தருதுன்றதுக்காக தான் முன்னாடியே வந்து ஒரு சுருக்கமா சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? பெய்த்துன்றதும் வந்து என்ன சொல்றாங்க? அது ஒரு நம்பிக்கை தான். வழிபாட்டு வொர்க்ஷாப் அது என்ன சொல்றாங்க? வழிபாட்டின்போது என்னது? அவங்க வழிபடுறதுக்கும் நம்பிக்கை உண்டு. அதுவும் சில கோயில்ல எல்லாரும் நம்ம வந்து இந்துக்கள் வந்து இந்து கோயிலுக்கும், முஸ்லீம்கள் வந்து அதாவது தொழுகைக்கு போய் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஃபுல் சுதந்திரம், அனைத்து சுதந்திரமும் வழங்கப்படுது இந்திய அரசியல் சட்டத்திலன்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம இந்த சட்டத்தில் சொல்லிட்டாங்களே, மதச்சார்பற்ற அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அப்போ செக்குலர்ன்னும் போது அது மதச்சார்பற்றதுன்னு ஆயிடுதுல. அப்போ வந்து அதுதான் விலக்கி சொல்கிறாங்க அடியில். அந்த மதச்சார்பற்றதுன்னா எது எதுக்கு மதம் சாராது? நம்பிக்கையிலேருந்து, அவங்களுடைய சிந்தனையை வந்து வெளிப்படுத்துறதுலேருந்து, அதனால் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் உண்டுன்றாங்க. அடுத்து சமத்துவம் வந்து கொடுக்கணுன்றாங்க. எது எதுக்கு சமத்துவம் தரணுன்றாங்க? ஸ்டேட்டஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க நிலைகள் வந்து சமத்துவம். நிலை வந்து இப்போ ஒருத்தர் ஏழை பணக்காரர்ன்றது ஸ்டேட்டஸ் ஆகலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் அவங்களுடைய என்ன சொல்கிறது, வாய்ப்புக்கு, அந்தஸ்து வாய்ப்புக்கு வந்து சமத்துவம் தருது. இப்போ 2 பேரும் வந்து என்ன சொல்கிறது, ஆண் பெண்ன்ற 2 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க 2 பேருக்கு ஒரே அளவான வாய்ப்பு தரது. இன்னொன்று வந்து அவங்களுக்கு 2 பேருக்கு ஒரே சம்பளம் தருது. அதான் ஈக்குவலிட்டி. அதாவது கேஸ்ட் ஆகலாம், ஆண் பெண் பாலினமாகலாம், இந்த மாதிரி வந்து ஈக்குவலிட்டி தருது அதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் ஈக்குவலிட்டி மட்டும் இல்லை, அவர் ப்ரொமோட் அலாங் இது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கும் இது வந்து அனைவருக்கும் ஆள்னு என்ன அர்த்தம்னா அனைவருக்கும் மத்தியில் விளம்பரப்படுத்துறது செய்கிறாங்களாம், ப்ரொமோட் பண்ணுறாங்களாம். இது வந்து எல்லாருக்கும் மத்தியில் இது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா சகோதரத்துவம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சகோதரத்துவம் என்ன சகோதரத்துவம்னா, அதாவது தனி மனிதனின் கண்ணியம் மற்றும் தேச ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு பற்றி சொல்கிறாங்க. கண்ணியம்னா ஒரு தனி மனிதனுடைய கண்ணியத்தை வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. அசுரிங்னா அது வந்து அவ்வளோ நம்பகத்தன்மையை தருது, அஷூர் பண்ணுதுன்னு சொல்ல வராங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அவர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இஸ் 26 டே ஆஃப் நவம்பர். அது நவம்பர் 26 என்ன பண்ணாங்கன்னா, அதாவது அசம்பிளியில், அதாவது நமது சட்டமன்றத்தில் இந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு இயற்றி நமக்கு வந்து நமக்கே வழங்குகிறோம் அப்படின்னு வந்து யாரை சொல்கிறாங்க, அங்கே கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி இந்த எல்லாருமே மக்களின் பிரதிநிதிகளாகவே நம்ம எல்லா இந்திய குடிமக்களுக்கு அனைவருக்கும் இது வந்து என்ன சொல்ல வராங்க, குடிமக்கள் அனைவருக்கும் இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இன்னொரு விஷயம், நம்ம எல்லாருக்கும் வந்து 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 1976 வந்து 3 வார்த்தைகள் வந்து சேர்த்தனாங்க. சாவரின், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக்ன்றது சேர்த்தனான்னு தெரியும். அதுக்குன்னு இன்னொரு வார்த்தையும் சேர்த்திக்கிறாங்க. அது வந்து 6th NCERT புக்கில் இருக்கிற சோசியல் சயின்ஸுன்ற புக்கில் வந்து கொடுத்துங்கிறாங்க. 6th NCERTயில் இது வந்து நம்ம வந்து நாமளே ஒரு விஷயத்தை எடுத்து கூகுள்லேருந்து பார்த்து எடுத்து நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து ஒரு நம்ம அரசாங்கத்துக்கு எக்ஸாமுக்கோ இல்லை அரசாங்கத்திலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை பேசவோ செய்யவோ அது வந்து என்ன பண்ணணுமா, அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட புக்காக்கும் போது நமக்கு வந்து நம்ம ஒரு கிளைம் பண்ணலாம், இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லிங்குது. ப்ளஸ் வந்து நம்ம எக்ஸாம் எழுதும் போது கூட இது வந்து என்ன பண்ணலாம், அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த மாதிரி புக்கில் இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கூகுளில் ஒரு விஷயம் வந்து சொல்லிங்கிறாங்க, செஞ்சுங்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு காரணமாக காட்டி நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்லேயோ இது மாதிரி கேள்வி கேட்டுறாங்க, இந்த மாதிரி வந்து அது தப்பு ரைட்டுன்னு நம்ம சொல்கிறதுக்கு வந்து அரசாங்க கொள்கையை வச்சு அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட புத்தகங்களை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அவங்ககிட்ட கேட்க முடியும்.
ஒரு ஆத்தர் ஒரு புக் எழுதுறாரு. இதில வந்து இந்த ஆத்தர் இந்த மாரி சொல்லிக்கிறாரு. அதனால நாங்க இதில படிச்சு எழுதணும். அந்த விஷயத்த வந்து அரசாங்கம் ஏத்துக்காது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, யூனிட்டி ஆஃப் த நேஷன் சொல்லிறாங்க. இன்னொரு வார்த்தையும் சேர்த்திக்கிறாங்க. அந்த வார்த்தை தான் என்னது? அதாவது என்ன வார்த்தை? யூனிட்டி ஆஃப் நேஷன் அப்படின்றத சேர்த்திக்கிறாங்க. இந்த தேசத்தின் ஒற்றுமை அப்படின்றதாக இந்த வார்த்தையும் சேர்த்திக்கிறாங்க. நம்ம இத்தனால எனக்கு தெரிஞ்ச வரை இத்தனால வந்து நான் இந்த 3 வார்த்தைகள் மட்டும் தான் 42வது திருத்தத்தில ஏத்துக்கலாம்னு நெனச்சேன். ஆனா வந்து யூனிட்டி ஆஃப் நேஷன்ற வார்த்தையும் வந்து 42வது சட்ட திருத்தத்தில ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுனால தான் அரசியலமைப்பு சட்டத்தில என்ன பண்றாங்க? முகப்புரையா இது வைக்கணும். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரைக்கு என்ன காரணம்னா, முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்களா, அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில உள்ள இருக்கிற எல்லா பகுதிகளையும் ஒருங்கிணைச்சு, இதில என்ன மக்களுக்கு என்னென்ன முக்கியத்துவம் குடுத்து, என்னென்ன செஞ்சுன்னுக்கிறாங்க அப்படின்றத பத்தி, அவங்களுக்கு என்ன மக்களுக்கு என்னென்ன முக்கியத்துவம் குடுத்து, என்னென்ன உரிமைகள குடுத்தணுன்றதை சிம்பிளா அதாவது ஒரு சுருக்கமா தான் இத குடுத்துக்கிறாங்க. ஜஸ்டிஸ் குடுக்குறதும் ஜஸ்டிஸ்னாவே நீதித்துறை வந்துருது. மத்திய அரசாங்கத்தில இருக்கிற நீதித்துறை வந்து எல்லாம் மத்திய அரசு, மாநில அரசுல இருக்கிற நீதித்துறைய பத்தி வந்துருது. லிபர்ட்டின்னா சுதந்திரம்னும்போது எல்லாருக்கும் வந்து அந்த அடிப்படை உரிமைகள்ல இருக்கிற சுதந்திரத்த குடுத்துர்றாங்க. ஈக்குவலிட்டின்னும்போது அதுவும் குடுத்துர்றாங்க. அது சகோதரத்துவம், டிக்னிட்டி தனி மனிதத்தினுடைய கண்ணியத்தை எப்படி பாதுகாக்கிறன்றது அதையும் சொல்லுறாங்க. அது வந்து என்ன சொல்றாங்க, எல்லா அரசியலமைப்பு சட்டத்திலயும் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன அதிகாரங்குது, என்னென்ன சட்டங்குது, அவங்க எப்படி இருக்கலாம், அத பத்தி எல்லாத்தையும் இதில வந்து சொல்லிக்கிறத சுருக்கமா சொல்லிக்கிறாங்க. அதனால நாம வந்து என்ன பண்ணோம், பிரெம்பிள் வந்து எதுக்காக நம்மளுக்கு வந்து முகப்புரை வந்து இந்த மாரி ஒரு குடுத்துங்கிறாங்க. இது வந்து முக்கியத்துவம் எதுக்காக என்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இது அனைவரும் தெரிஞ்சுக்கணும். இந்திய மக்களாகிய நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு என்ன அதிகாரங்குது நெறைய பேர் கேட்பாங்க. நம்மளுக்கு என்ன அதிகாரங்குது, நம்ம என்ன கேள்வி கேட்க முடியும், நம்ம யார போய் என்ன கேள்வி கேட்டா யாரு பதில் சொல்ல போறாங்க, இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அதனுடைய முகப்புரைய படிச்சுட்டு போனாங்களா, எங்க போனாலும் நம்ம கேள்வி கேட்கலாம். அதாவது சட்டத்தை பத்தி பேசும்போது ஒரு இந்திய குடிமகனும் என்ன பேசலாம், அதாவது சட்டம் வந்து இந்திய மக்களாகிய நாங்கள் அப்படின்ற வார்த்தை இருக்குது. அப்ப அந்த சட்டம் வந்து உங்களுக்கு மட்டும் பொருந்தாது, எங்களுக்கும் பொருந்தும்ன்ற வந்து நம்ம வாதாடலாம். ப்ளஸ் இந்த நமக்கான ஒரு சட்டங்கிறனால, நம்ம இந்த விஷயத்த வந்து தெளிவா எடுத்து சொல்லணும். மக்களுக்கு நிறைய வந்து படிக்காத மக்கள் இருப்பாங்க, இருந்தும் இருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும்.